ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் நிறுவனர் நாள் விழா கொண்டாட்டம். கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு வைர விழாவில் தடம் பதிக்கின்ற நிறுவனர் நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் செலின் வினோதினி வரவேற்புரையை வழங்கினார். இதில் பள்ளியின் நிர்வாக தலைவர் மெர்சி ஓமன் விழாவின் சிறப்பு விருந்தினர்களுக்கு நிறைவு பரிசை வழங்கினார். பள்ளியின் தாளாளர் பிலிப் ஆர்.ஜே. பவுலர் விழாவின் விருந்தினர்களுக்கு பொன்னாடை புனைவித்து புகழ் சேர்த்தார். வால்சா ஜார்ஜ் கற்பித்தல் பணியில் வெள்ளி விழா கண்ட ஆசிரியர்களுக்கு விருதுகளையும் வழங்கினார். மேலும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் நிறுவனர் நாள் விழா பரிசை வழங்கப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கொங்கு மண்டல விஞ்ஞானி ஜி.டி. நாயுடு பள்ளியின் முன்னாள் மாணவருமான ஜி.டி. கோபாலுக்கு முன்னாள் மாணவர்களின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஜி.டி. கோபால் அவர்கள் பேசும்போது கடந்த காலங்களில் கனிவான் வரலாற்றை நினைவு கூர்ந்தார். ஜி.டி. நாயுடு ஆங்கில மொழியை கற்பதற்காகவும் சொந்தமாக ஒரு பேருந்தினை வாங்குவதற்காகவும் ஸ்டெயின்ஸ் பள்ளியின் நிறுவனர் ராபர்ட் ஸ்டெயின்ஸ் பணியில் சேர்ந்தார். ஜி.டி. நாயுடுவின் விருப்பத்தை அறிந்த ஸ்டெயின்ஸ் ஜி.டி. நாயுடு பேருந்து வாங்குவதற்காக ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து உதவினார். ஒற்றை பேருந்தில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் சுமார் 600 பேருந்துகளை கொண்டதாக வானுயர வளர்ந்து நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல் கோவை மாவட்டத்தில் பல்வேறு தொழிலகங்களுக்கும் ஸ்டெயின்ஸ் ஒளியேற்றி வைத்தார். நிறைவாக ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் துணை முதல்வர் முனைவர் திவாகரன் நன்றியுரையை ஆற்றினார். விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். Thank you.